ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லேர்ன் லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆக்டிவ் வாய்ஸில் வந்துட்டு சப்ஜெக்ட் பிளேஸில் வந்துட்டு யார் வந்து அந்த ஆக்ஷனை பண்ணுறாங்களோ அவங்களே வந்து அந்த சப்ஜெக்டில் இருப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த சென்டென்ஸில் வந்துட்டு நம்ம டூயர் ஆஃப் த ஆக்ஷன் யாரோ அவங்கள தான் சப்ஜெக்டில் போடுவோம் இல்லையா? அது அப்படியே டைரெக்டாக வர்றது ஆக்டிவ் வாய்ஸ். அதாவது இந்த செயலை செஞ்சவங்க அப்படியே சப்ஜெக்டில் வருவாங்க. சரிங்களா? அதான் வேர்ப் ஷோஸ் தட் சப்ஜெக்ட் இஸ் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன். இந்த வேர்ப் வந்து டூயர் ஆஃப் த ஆக்ஷனை வந்து சப்ஜெக்டாக காட்டும். எக்ஸாம்பிள் பாருங்கள். த டீம் லீடர் ப்ரெசன்ட் அட் த ரிப்போர்ட். இங்கே அந்த ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணவங்க யார்? டீம் லீடர். அப்போ அந்த ஆக்ஷன் பண்ணவங்களே சப்ஜெக்டில் வந்திருக்காங்க. இப்போ பாசிவ் வாய்ஸில் பாருங்கள். வேர்ப் ஷோஸ் தட் சப்ஜெக்ட் இஸ் நாட் த டூயர் ஆஃப் த ஆக்ஷன். பாசிவ் வாய்ஸில் வந்துட்டு நம்ம அந்த ஆக்ஷன் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சப்ஜெக்டில் வரமாட்டாங்க. அந்த செய்யப்படும் பொருள் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட் அதுதான் சப்ஜெக்டாக வரும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த ரிப்போர்ட் வாஸ் ப்ரெசென்டட் பை த டீம் லீடர் அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே டீம் லீடர் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு சொல்லலை, ரிப்போர்ட் வந்துட்டு டீம் லீடரால் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ இங்கே சப்ஜெக்டில் வந்து என்ன வந்திருக்கு? அந்த ரிப்போர்ட், அந்த செய்யப்படும் பொருள் தான் வந்துட்டு சப்ஜெக்டாக வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ரிப்போர்ட்டு டீம் லீடரால் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே மெயின் சப்ஜெக்டாக நமக்கு ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? த ரிப்போர்ட்டட் வாஸ் ப்ரெசென்டட் பை த டீம் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் டீம் லீடர் ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணாங்க. செகண்ட் பாசிவ்ல ரிப்போர்ட் வந்து டீம் லீடரால் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, ஆக்டிவ் டு பாசிவ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரவி பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் நம்மளோட சப்ஜெக்ட் என்னது? ரவிங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட், பிளேஸுங்கிறது வேர்பு, ஃபுட்பால் அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ஜெக்ட். நம்ம வந்து மேலேயே சொன்ன மாதிரி ஆக்டிவ் டு பாசிவ் மாற்றும் போது பாசிவ் ஃபார்மில் வந்துட்டு ஆப்ஜெக்டில் இருக்கிறதா சப்ஜெக்டாக வரும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, டென்ஸ் வந்து மாறக்கூடாது. சரிங்களா? அப்போ இங்கே வந்துட்டு டென்ஸ் மாறக்கூடாது, ஆப்ஜெக்ட் வந்துட்டு சப்ஜெக்டில் வரணும். ஓகே. வந்துட்டு அதை எப்படி பாசிவ்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த வேர்ப் இருக்கு இல்லையா, அதோட V3 ஃபார்மை தான் எழுதணும். டென்ஸும் மாறக்கூடாது அண்ட் V3 ஃபார்மையும் எழுதணும். அப்படிங்கும்போது எப்படி மாற்றணும்னு பார்க்கலாம். அண்ட் அதோட பை அப்படிங்கிற வேர்டை சேர்க்கணும். ஏன்னா அவங்க அவங்க நாள் அப்படின்ற ஆல் அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் நம்ம பை அப்படிங்கிற வேர்டை சேர்க்கணும். அண்ட் வந்து சப்ஜெக்டில் இருக்கிற அந்த பர்சனை ஆப்ஜெக்டில் கொண்டு போயிடுவோம். சரிங்களா? இப்போ சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா? ரவி பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னு இருக்குது. இப்போ ரவிங்கிற சப்ஜெக்ட் எங்கே போயிடும்னா ஆப்ஜெக்ட் பிளேஸில் போயிடும். அப்போ நம்மளுக்கு சப்ஜெக்டோட பிளேஸில் எது வரும்? ஆப்ஜெக்டில் இருக்கிறதா சப்ஜெக்ட் பிளேஸில் வரும் இல்லையா? அப்போ இங்கே நம்மளுக்கு எது ஆப்ஜெக்ட்டு? இந்த ஃபுட்பால் இதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ இது வந்து சப்ஜெக்ட் பிளேஸில் இங்கே ரீப்ளேஸ் ஆகிடுது. அப்போ நெக்ஸ்ட் நம்மளோட வேர்ப் என்னது? பிளேஸ். இதுதான் வேர்ப் இல்லையா? பிளேஸுங்கிறது நம்மளுக்கு ப்ரெசன்ட் வேர்ப் இல்லையா? அப்போ ப்ரெசன்ட் வேர்பை நம்ம இங்கே எப்படி எழுதணும் பாசிவ்ல அப்படின்னா, அந்த டென்ஸ் வந்து மாறக்கூடாது. ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது நம்ம ஆம், இஸ், ஆர் இதுதான் யூஸ் பண்ணணும். சிங்குலராக இருக்கும்போது இஸ் யூஸ் பண்ணணும், ஐ வரும்போது ஆம் யூஸ் பண்ணணும், அண்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு ஃபுட்பாலுங்கிறது வந்துட்டு சிங்குலர் இல்லையா, அதனால நம்ம இஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பிளேவோட வேர்ப் 3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் எழுதணும். பிளேயோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது? பிளேடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா வேர்டு ஆட் பண்ணணும்? பை. ஏன்னா அது அவங்க நாளை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பை அப்படிங்கிற வேர்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ சப்ஜெக்டில் இருக்கிறது ஆப்ஜெக்டில் வரும்னு சொல்லியிருந்தோம். இங்கே நம்மளுக்கு சப்ஜெக்டில் என்ன இருக்குது? ரவி இருக்குது. அது நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் பிளேஸில் வந்துடும். சரிங்களா? இப்போ ஃபுட்பால் இஸ் பிளேடு பை ரவி. ஃபுட்பால் ரவியால் விளையாடப்பட்டது அப்படின்னு மீனிங் தரும். சரிங்களா? இப்போ இப்படி தான் நம்ம ஆக்டிவ் டு பாசிவில் சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸில் போய்டும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸில் வந்துடும், அண்ட் வேர்ப் வந்துட்டு டென்ஸ் வந்து மாறக்கூடாது. அந்த ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட்டுக்கு ஏற்ற அந்த பி ஃபார்ம் வேர்பை ஆட் பண்ணிவிட்டு அதோட V3 ஃபார்மை கூட சேர்த்துக்கணும். நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா பை. சரிங்களா? இப்போ இன்னொரு வேர்ட் பாருங்கள். பாசிவ் டு ஆக்டிவ்.
அப்போ இங்கே நம்ம என்னென்ன வேலை பண்ணியிருக்கோமோ, அதாவது இங்கே பாசிவ் மாற்றும்போது என்னென்ன வேலை பண்ணோமோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த ஆக்டிவ் ஃபார்ம் வந்துடும். இங்கே என்ன பண்ணோம், சப்ஜெக்டை ஆப்ஜெக்டில் கொண்டு போகணும். அப்போ இங்கே என்ன ஆகும், ஆப்ஜெக்டில் இருக்கிறது திரும்ப சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். சப்ஜெக்ட் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு அந்த சாரி நம்ம இங்கே மாற்றி எழுதணும் இல்லையா சப்ஜெக்டை, அதை வந்து திரும்பவும் அந்த பிளேஸ்க்கு போயிடும். அண்ட் அந்த வேர்பு வந்து இஸ்பிளேடுன்னு இருக்குது, இது ப்ரெசன்ட் ஃபார்மு. அப்போ அங்கே வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா அங்கே என்ன வேர்ப் இருக்கோ அதோட எஸ் சேர்க்கணும். ப்ளூரலாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற வேர்பை அப்படியே V1 ஃபார்மில் எழுதிடுறோம். சரிங்களா, அந்த பையை ரிமூவ் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், an apple is eaten by Rosie அப்படின்னு இருக்குது. an apple எங்கே போயிடும், அர்ஜென்ட்டோட பிளேஸில் போயிடும். அதாவது ஏன் இங்கே அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கும்போதே நம்மளுக்கு அதோட கம்ப்ளீட் மீனிங் கிடச்சிரும் இல்லையா. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அந்த சென்டென்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அதுதான் அர்ஜென்ட்டு. ஸோ அப்போ அந்த அர்ஜென்ட் பிளேஸில் இந்த சப்ஜெக்ட் போயிடுது. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கிற அந்த அந்த திங் வந்துட்டு இங்கே வந்தது சப்ஜெக்டில் வந்துடுது. இங்கே யார் ஆப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கிறது, ரோசிங்கிற பர்சன். ஸோ அப்போ ரோசி. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வேர்ப் என்னது, இஸ் ஈட்டன் அப்படின்னு இருக்குது. இஸ்ஸுங்கிறது ப்ரெசென்ட் வேர்ப் இல்லை, ப்ரெசென்ட்டோட பிஃபார்ம் வேர்ப் இல்லையா. அப்போ அது ப்ரெசென்ட் டென்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஈட்டன் அப்படிங்கிறது என்ன வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ஈட் அப்படிங்கிறதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் இந்த ஈட்டன். ஈட், ஏட், ஈட்டன் இல்லையா. அப்போ அதோட V1 அதாவது ப்ரெசென்ட் ஃபார்ம் அது என்னது, என்ன வேர்பு, ஈட். அப்போ ஈட் இங்கே வந்து சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம இங்கே ஈட்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். இந்த ப்ளூரலாக இருந்தால் ஈட்னே போடலாம், ஈட்ஸ் அப்படின்னு போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பைலாம் ரிமூவ் பண்ணிடணும், பாசிவ் டு ஆக்டிவ் மாற்றும் போது. அப்போ இது ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே an apple இருக்குது, அதை அப்படியே இங்கே எழுதிடுவோம். சரிங்களா. அப்போ இந்த ஒரு எக்ஸ்பேட்டன் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இப்படி இப்படி மாறும். அண்ட் இடையில இருக்கிற இந்த வேர்ப் பேட்டர்னை மட்டும் நம்ம கரெக்டாக போடணும், அவ்வளோதான். சரிங்களா. இப்போ ரோசி ஈட்ஸ் an apple அப்படின்னு மாறிடும். an apple is eaten by Rosie. ஆப்பிள் ரோசியால் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவில் மாற்றும்போது ரோசி ஆப்பிள் சாப்பிட்டா, டைரெக்டாகவே ஆக்டிவ் வாய்ஸ் முடிஞ்சிருச்சு. சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டென்ஸையும் எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஆக்டிவ் டு பாசிவ் மாற்றும்போது அங்கே ப்ரனவுன் இருந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட் பிளேஸில் போகும்போது எப்படி மாறுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி டேரக்ட் அண்ட் இன்டேரக்ட் மாற்றும் போதே சொல்லியிருக்கேன். சப்ஜெக்டிவ் ப்ரனவுன்னா என்ன, அப்ஜெக்டிவ் ப்ரனவுன்னா என்ன, பொசசிவ் ப்ரனவுன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது சப்ஜெக்ட்லேருந்து சப்ஜெக்டிவ் ப்ரனவுன்லேருந்து அப்ஜெக்டிவ் ப்ரனவுனாக போகுது இல்லையா. அப்போ அந்த ப்ரனவுன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இந்த ஆக்டிவ் டு பாசிவில் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிடுவோம். எப்படின்னு பாருங்கள், ஐ என்னவா மாறும், மீயா மாறும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வி என்னவா மாறும், அஸ்ஸா மாறும். யூ வந்து யூவாக தான் இருக்கும். ஹி ஹிம்மா மாறும். ஷீ ஹர்ரா மாறும். இட்டாக தான் இருக்கும். தே வந்து தெம்மா மாறும். அதாவது ஆப்ஜெக்ட் பிளேஸில் லாஸ்ட்டாக வருது இல்லையா, அப்போ வரும்போது சப்ஜெக்ட்லேருந்து ஆப்ஜெக்ட் கொண்டு போகிறோம்ல, அப்போ ஐயை வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா அது மீன் தான் நம்ம லாஸ்ட்டில் எழுதணும். லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு ஐ அப்படின்னு எழுதக்கூடாது. வீணு சப்ஜெக்டில் இருக்குது, அதை நம்ம ஆப்ஜெக்டில் கொண்டு போகிறோம் அப்படின்னா அது அஸ் அப்படின்னு தான் எழுதணும். ஹீ கொண்டு போகிறோன்னா ஹிம், ஷீ கொண்டு போகிறோன்னா ஹர், யூலாம் அது அப்படியே தான் ரிப்ளேஸ் ஆகும். தே வந்து தெம்மாக இருக்கும். சரிங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஐ சாஹிம் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டில் போயிடும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டில் வரும். ஹிம்மு வந்துட்டு சப்ஜெக்ட் பிளேஸில் கொண்டு வரோம். அப்போ ஹிம்மோட சப்ஜெக்டிவ் ப்ரனவுன் என்னது, பாயை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஹிம் வந்து ஹீன்னு வரும், சப்ஜெக்டில் வருதா. சரி, அப்போ ஹிம்மை வந்து சப்ஜெக்டில் கொண்டு வரும்போது ஹீ அப்படின்னு எழுதிடுறோம். சான்னு இருக்குது. சா வந்து பாஸ்ட் டென்ஸ். நான் சொன்ன மாதிரியே டென்ஸ் வந்து மாறக்கூடாது. இங்கே பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால வாஸ் போட்டு V3 ஃபார்ம் சி சா சீன். அப்போ V3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்னது, சீன், அதை எழுதியாச்சு. எக்ஸ்ட்ரா வேர்டு என்ன ஆட் பண்ணணும், பை போட்டாச்சு. ஐ வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸில் வரும். அப்போ ஆப்ஜெக்டில் வரும்போது என்னவா மாறும், ஐ மீ அப்படின்னு மாறுது. அப்போ அந்த மீ, ஐ வந்து மீ. ஹி வாஸ் சீன் பை மீ அப்படின்னு எழுதிடணும். சரிங்களா. நெக்ஸ்ட் இன்னொன்று பாருங்கள், தே ஹர்ட் மீ. இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆப்ஜெக்டில் சப்ஜெக்ட் தான் நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஆப்ஜெக்டை சப்ஜெக்டில் கொண்டு வாங்க. இப்போ இந்த மீ இருக்குது, சப்ஜெக்டில் வரும்போது என்னவா மாறும், ஐ அப்படின்னு மாறுது. அப்போ ஐ இங்கே வந்து ஹர்ட்டுன்னு இருக்குது. ஹர்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். அப்போ
ப்ரெசன்ட் ஃபார்முக்கு நம்ம என்ன எழுதுவோம், ஐன்னு இருக்கும்போது ஆம் அப்படிங்கிறது போட்டுட்டு, அதோட ஹர்ட் ஹர்ட் தான். அப்போ 3 ஃபார்முமே இதுக்கு ஹர்ட் தான். அப்போ ஹர்ட் அப்படின்னு போட்டுட்டு, நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேர்டு வந்து பை. ஸோ பை போட்டுட்டோம். அண்ட் வந்துட்டு தே என்னவா மாறும், ஆப்ஜெக்டிவ் போகும்போது தெம்முன்னு மாறும். அப்போ தெம். ஐ ஆம் ஹர்ட் பை தெம் அப்படின்னு எழுதிடணும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒவ்வொரு டென்ஸையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், சப்ஜெக்ட் கூட வேர்ப் ஒன்று இருக்கும். சிங்குலராக இருந்தால் எஸ் சேர்ந்துருக்கும். சிங்குலர் இல்லை அப்படின்னா அது கூட நம்ம அந்த எஸ் சேர்க்காமலே அந்த வேர்பை எழுதிடுவோம். இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம். அப்போ வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸில் வேர்ப் 1 ஆர் வேர்ப் 1 ப்ளஸ் இருக்குமா. பாசிவில் போகும்போது டென்ஸ் மாறக்கூடாதுங்கிறதுக்காக ஆம், இஸ், ஆர் இதில் எதனா ஒன்று ஆட் பண்ணி V3 ஃபார்ம் எழுதுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே தான். இப்போ பாருங்கள், ஹீ மேக்ஸ் காஃபி அப்படின்னு இருக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து காஃபி. அப்போ காஃபி போட்டாச்சு. மேக்ஸுங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மு, அதுக்காக நம்ம இஸ்ன்னு போட்டிருக்கோம். V3 மேக்கோட V3 ஃபார்ம் என்னது, மேக், மேட், மேடு. அப்போ V3 வந்து மேடு தான். அப்போ மேடுன்னு போட்டாச்சு. பைங்கிற வேர்டு ஆட் பண்ணும், பை ஆட் பண்ணாச்சு. ஹீ வந்து ஆப்ஜெக்டில் வரும்போது ஹிம் அப்படின்னு மாறும். அப்போ ஹிம் வந்து போட்டாச்சு. சரிங்களா? அப்போ காஃபி இஸ் மேட் பை ஹிம் அப்படின்னு மாறிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், அலெக்ஸ் ரீட்ஸ் புக் அப்படின்னு இருக்குது. அலெக்ஸ் புக்கு ரீட் பண்ணுறான். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதுவோம். இங்கே ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டாக வரும். ஆப்ஜெக்ட் என்னது, புக்ஸு. இப்போ புக்ஸ் வந்து சப்ஜெக்ட் ப்ளேஸில் எழுதியாச்சு. ரீட்ஸுங்கிறத வந்துட்டு ப்ரெசென்ட் வேர்ப் இல்லையா, அதை ரெப்ரசென்ட் பண்ணணும். இங்கே புக்ஸுங்கிறது சிங்குலரா ப்ளூரலா, ப்ளூரல். அப்போ ப்ளூரலுக்காக நம்ம ஆர் அப்போ ஆட் பண்ணிவிட்டு அது கூட இந்த வேர்ப் 3 ஃபார்ம் ரீட், ரெட்டு தான். அப்போ இந்த ரெட்டு போட்டுட்டு பைங்கிற வேர்டு ஆட் பண்ணிவிட்டு அலெக்ஸா ஆப்ஜெக்டில் அப்படியே கொண்டு போயிடும். ஒருவேளை இங்கே ப்ரொனவுன் இருந்துச்சுன்னா அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக மாற்றி எழுதணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட். இங்கேயும் அதே தான். இங்கே என்னது, V2 ஃபார்ம் இருக்கும். அந்த பாஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வாஸ் இல்லைனா வேர் போட்டு அது கூட V3 ஃபார்ம் எழுதணும். அவ்வளோதான். இப்போ இங்கே ஹீ மேடு காஃபி அப்படின்னு இருக்குது. ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டில் போயிருமா. அப்போ இங்கே சப்ஜெக்ட் என்னது, காஃபி. இங்கே மேடுன்னு இருக்குது, பாஸ்ட் ஃபார்ம். மேக், மேடு. சரிங்களா? அப்போ மேடுன்னு இருக்குது. பாஸ்ட் ஃபார்முங்கிறதுனால நம்ம என்ன போடுறோம், வாஸ் போடுறோம். அதோட V3 ஃபார்மும் மேடு தான். அப்போ அது இங்கே திரும்பவும் மேடு போட்டு பைங்கிற வேர்டை ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஹீ என்னவா போகும், ஹிம்முன்னு மாறிடும். ஒரு ஷீ இருந்தால் ஹர்ன்னு மாறிடும். சரிங்களா? இப்போ இங்கே காஃபி வாஸ் மேட் பை ஹிம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஷேல் ஆர் வில் வரும். அதோட வேர்ப் 1 ஃபார்ம் வந்துச்சுன்னா அது சிம்பிள் ஃப்யூச்சர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அப்படி வரும்போது நம்ம பாசிவ் ஃபார்மில் என்ன பண்ணோம்னா அந்த ஷேல் ஆர் வில் கூட பி மட்டும் சேர்த்துட்டு அதோட V3 ஃபார்மை எழுதிடணும். அந்த ஷேல் ஆர் வில் கூட பி சேர்த்துட்டு V3 ஃபார்மை எழுதிடணும். சரிங்களா? இப்போ ஹீ வில் மேக் காஃபி அப்படின்னு இருக்குது. காஃபி இங்கே போட்டாச்சு. இங்கே வில் இருக்குது, வில் போட்டாச்சு. அடுத்தது கூட என்ன சேர்க்கணும்னு சொன்னேன், பி சேர்க்கணும், சேர்த்தாச்சு. மேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது, மேக், மேடு போட்டாச்சு. பைங்கிற வேர்டு ஆட் பண்ணிடணும். ஹீ வந்து ஹிம்மா மாறும், ஹிம்முன்னு போட்டாச்சு. காஃபி வில் பி மேடு பை ஹிம். சரிங்களா? இப்போ ஃப்யூச்சரில் நம்ம சிம்பிள் ஃப்யூச்சரில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பிங்கிற வேர்டை ஆட் பண்ணிவிட்டு அது கூட V3 ஃபார்ம் சேர்த்துக்கணும். சரிங்களா? அலெக்ஸ் வில் ரீட் புக்ஸ் வில் பி ஆட் பண்ணியாச்சு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெட்டு போட்டாச்சு, பை அலெக்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூஸ் ஃபார்ம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும்னு தெரியும். ப்ரெசென்ட்னா ஆமேசாரோட வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்ந்தால் அது ப்ரெசென்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்னால் வாஸ் ஆர் வேர் போட்டு வேர்ப் கூட ஐஎன்ஜி போடணும். ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னால் வில் பி ஆர் ஷால் பி போட்டு வேர்ப் கூட ஐஎன்ஜி போடணும். இதுதான் வந்து கண்டினியூஸோட ஃபார்மு. இப்படி இருக்கும்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பி வேர்ப் இருக்குது இல்லையா, இப்போ ப்ரெசென்ட்னா ஆமஸ் ஆர் இருக்கும், அது கூட பீயிங் அப்படிங்கிற வேர்டு சேர்த்து அது கூட வேர்ப் 3 ஆட் பண்ணணும். அப்போ கண்டினியூஸ்னால் நம்ம பண்ண வேண்டிய வேலைன்னா அங்கே கொடுத்துருக்குற பி வேர்ப் கூட பீயிங் அப்படிங்கிற அது கண்டினியூஸ்க்காக அதை ஆட் பண்ணிவிட்டு V3 ஃபார்மை ஆட் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே. இப்போ அதே மாதிரி தான். இப்போ இங்கே பாருங்கள், ஆமேசான் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஹீ இஸ் மேக்கிங் காஃபி அப்படின்னு இருக்குது. இங்கே இஸ் மேக்கிங் அப்படின்னு இருக்குது. இப்போ இது எப்படி மாறும், ஆப்ஜெக்டில் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு வரும். ஃபஸ்ட்டு அதை மறக்கக்கூடாது. காஃபி இஸ், ஏன்னா இது காஃபி சிங்குலர் இல்லையா, அப்போ இஸ் பீயிங் வேர்டு ஆட் பண்ணியாச்சு.
மேக்கிங் என்ன ஆகும்? மேடு. மேக்கு, மேடு, மேடு. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம். verb 3 மேட் பை ஹிம். அவ்வளோதான். இப்போ அலெக்ஸ் இஸ் ரீடிங் புக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? புக்ஸ் இங்கே பாருங்க, இங்கே அலெக்ஸ் இஸ்ன்னு இருக்குது. ஆனால் நம்ம இங்கே ஆர் போடுறோம். ஏன்? ஆப்ஜெக்டில் இருக்கிற சப்ஜெக்டாக வரும்போது அங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கேற்ற பி ஃபார்ம் வேர்ப் தான் நம்ம போடணும். இங்கே புக்ஸுன்னு இருக்குது. அப்போ அது சிங்குலரா ப்ளூரல் இல்லையா? அதனால நம்ம இங்கே ப்ரெசண்ட்டுக்காக ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அது கூட என்ன ஆட் பண்ணணும்? பீயிங் ஆட் பண்ணணும். கண்டினியூஸ் ஃபார்ம் இல்லையா? அதனால் பீயிங் அப்படின்னு ஆட் பண்ணணும். V3 என்னது? ரெட் பை அலெக்ஸ். அவ்வளோதான். அலெக்ஸ் இஸ் ரீடிங் புக்ஸ் ஆர் பீயிங் ரெட் பை அலெக்ஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் சேம் அதே தான். இங்கே என்ன இருக்கும்? வாஸ் ஆர் வேர் இருக்கும். அது கூட பீயிங் சேர்த்து verb 3 போடுறோம். He was making coffee. Coffee was being மேக் என்னவாகும்? மேட் பை ஹிம். சரிங்களா? அலெக்ஸ் வாஸ் ரீடிங் புக்ஸ் சாரி, இங்கே வாஸ் இருக்குது. சாரி பை மிஸ்டேக். நம்மளுக்கு வேர் தான் வரும். என்ன வரும்? வேர். பாஸ்ட் நம்மளுக்கு ப்ளூரல் இல்லையா? அப்போ நம்ம இங்கே வேர் தான் போட்டிருக்கணும். சரிங்களா? வேர். சரிங்களா? வேர் பீயிங் ரெட் பை அலெக்ஸ். சரிங்களா? புக்ஸ் வேர் பீயிங் ரெட் பை அலெக்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்யூச்சர் கண்டினியூஸு. அப்போ வில் பி ஆர் ஷால் பியோட verb ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும் அந்த ஃபார்மில். அப்போ அதுக்கு என்னென்னா பாசிவ் ஃபார்மே கிடையாது. நம்மளுக்கு ஆல்ரெடி அங்கே வில் பி போட்டு verb கூட ஐஎன்ஜி போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்துட்டு தெர் இஸ் நோ பாசிவ் ஃபார்ம். சரிங்களா? அப்போ கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கும் தான் பாசிவ் ஃபார்ம் இருக்குது. நம்மளுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கு தெர் இஸ் நோ பாசிவ் ஃபார்ம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், இது எல்லாத்தோட ஸ்ட்ரக்சர் என்ன நம்மளுக்கு தெரியும். இப்போ ப்ரெசென்ட்னா ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் verb 3 வரும். பாஸ்ட்னா ஹேடு ப்ளஸ் verb 3 அப்படின்னு வரும். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா ஷால் ஆர் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் verb 3 வரும். இதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பி ஃபார்ம் வேர்போட பீன் அப்படிங்கிற அந்த வேர்டு சேர்த்து verb 3 ஃபார்ம் நம்ம எழுதிடும். அது ஆல்ரெடி பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால நமக்கு verb 3 ஃபார்ம் தான் இருக்கும் இல்லையா? அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய வேர்டு என்னென்னா பீன் அப்படிங்கிற வேர்டை சேர்க்கணும். சரிங்களா? இப்போ ஹீ ஹேஸ் மேடு காஃபி அப்படின்னு இருக்குது. காஃபி சப்ஜெக்டில் வந்துடுச்சு. ஹேஸ், காஃபி சிங்குலர் தான் ஆப்வியஸாக, ஸோ ஹேஸ் போட்டாச்சு. நம்ம என்ன எக்ஸ்ட்ரா வேர்டு சேர்க்கணும்? பீன் போட்டாச்சு. மேடு அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். V3 தான் இருக்கிறதுனால மேட் பை ஹிம். சரிங்களா? ஓகே, காஃபி ஹேஸ் பீன் மேட் பை ஹிம் அப்படின்னு எழுதிடணும். அலெக்ஸ் ஹேஸ் ரெட் புக்ஸ் அப்படின்னு இருக்குது. புக்ஸ் இங்கே பாருங்கள் ஹேஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஹேவ் யூஸ் பண்ணிக்கோம் பிகாஸ் ஆஃப் த ப்ளூரல் ஃபார்ம். இங்கே புக்ஸுன்னு இருக்கிறதுனால நம்ம ப்ளூரலுக்காக ஹேவ் போட்டிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்கணும்? பீன் போட்டுறணும். ரெட் பை அலெக்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்துட்டு ஹி ஹேட் மேடு காஃபி அப்படின்னு இருக்குது. காஃபி ஹேட் பீன் மேட் பை ஹிம். சரிங்களா? காஃபி ஹேட் பீன் மேட் பை ஹிம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் அலெக்ஸ் ஹேட் ரெட் புக்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ புக்ஸ் had been read by Alex. அவ்வளோதான். புக்ஸ் had been read by Alex. அவ்வளோதான். சரிங்களா? ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் he will have made coffee. Coffee will have been made by him. அவ்வளோதான். அதாவது இந்த கொடுத்துருக்க பி ஃபார்ம் வேர்ப் கூட நம்ம பீன் அப்படிங்கிற வேர்டு மட்டும் சேர்த்தா போதும் பர்ஃபெக்ட் டென்ஸில். அப்போ அலெக்ஸ் வில் ஹாவ் ரெட் புக்ஸ்னு இருக்குது. புக்ஸ் வில் ஹாவ் பீன் ரெட் பை அலெக்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் இருக்குது இல்லையா? அதுக்கு வந்துட்டு தெர் இஸ் நோ பாசிவ் ஃபார்ம். அங்கே என்ன இருக்கோ நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு தெர் இஸ் நோ பாசிவ் ஃபார்ம். சரிங்களா? இங்கே நான் உங்களுக்கு வந்துட்டு டென்ஸோட நோட்டீஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அவர் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹேஸ் அ ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹி ஹாஸ் பீன் மேக்கிங் காஃபி. தட்ஸ் இட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் had been ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ he had been making coffee. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் ஷால் ஆர் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி.
he will have been making coffee. That's it. Okay. இப்போ ஆனால் மாடல் இப்போ வந்துட்டு நார்மலாக நமக்கு டென்ஸ் வரும்போது நம்ம அது கூட என்னென்ன வேர்ட் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து மாடல் வந்திருக்கு. நார்மலாக நம்மளுக்கு பி வேர்ப்ஸ் வந்து நார்மலாக நம்மளுக்கு ப்ரைமரி ஆக்ஸிலரிஸ் வராமல் மாடல் ஆக்ஸிலரிஸ் வந்துருச்சு. அப்போ எப்படி மாற்றுறது? மாடல் நம்மளுக்கு கேன், குட், மே, மைட் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் பாசிவ் ஃபார்மில் அப்படின்னா அந்த கொடுத்துருக்குற அந்த மாடல் ஆக்ஸிலரி கூட பி போட்டு வெர்ப் 3 போட்டுடுறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சேர்க்கணும் இங்கே? பி அப்படிங்கிறத சேர்க்குறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஹி கேன் மேக் காஃபி அப்படின்னு இருக்குது. காஃபி கேன் பி மேட் பை ஹிம். அவ்வளோதான். அந்த பி போட்டு V3 ஃபார்ம் எழுதிடுறோம். அலெக்ஸ் கேன் ரீட் புக்ஸ் அப்படின்னு இருக்குது. புக்ஸ் கேன் பி ரீட் பை அலெக்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ மாடல்ஸ் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. அது கூட நம்ம என்ன சேர்க்கணும்? பி சேர்த்து V3 ஃபார்ம் போட்டால் முடிஞ்சிச்சு. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.